தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோங்க, இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்பதை புரிய வைத்ததுங்க. தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லதுங்க. எதுவாயினும் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது வாழ்க்கைக்கு நல்லதுங்க. முதல் பக்கத்திலே பிழை என நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒருபோதும் தெரிய போவதில்லைங்க. ஒரு ஏமாற்றம் தனிமையை தேட வைத்திடும். ஒரு துரோகம் விலகிட வைத்திடும். ஒரு அவமானம் புது பாதையை உருவாக்க வைத்திடும். ஆனால் எல்லோரும் எளிதாய் சொல்லிவிடுவார்கள், நீ மாறிவிட்டாய் என. நீங்கள் செய்த நல்லதோ கெட்டதோ, ஏமாற்றமோ துரோகமோ, நீங்கள் செய்ததை விட உங்களுக்கு சிறப்பாக நடந்தே தீருங்க. கணவனால் செய்ய முடியாததை மனைவி செய்ய முன்வருவதும், மனைவியின் முயற்சிகளுக்கு கணவன் உறுதுணையாக நிற்பதும் தான் உண்மையான புரிதலின் உச்சம்ங்க. நான் இப்படித்தான் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? யாருக்காகவாவது நாம் மாறினோம் என்பதில்தான் வாழ்க்கையே இருக்கிறதுங்க. ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது வாழ்க்கைக்கு நல்லதுங்க. எவ்வளவு வேதனைகள் மனதில் இருந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது போதாதா? சக மனிதர்களில் குடும்ப பாரங்களும் ஒருவன் என்று காட்டிக்கொள்ள ஒருவரின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் ஆசையை என்னவென்று கேட்கக்கூட வீட்டில் ஒருவரும் முன்வருவதில்லை என்பதேங்க. நம்மளை புரிஞ்சுக்காத 1000 பேர் பக்கத்தில் இருக்கிறத விட புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தூரமாக இருந்தால் கூட போதுங்க. வாழ்க்கை அழகுதாங்க. தனக்காக அழுத பெண்ணையும் தன்னை அழ வைத்த பெண்ணையும் ஆண்கள் ஒருபோதும் மறப்பதில்லைங்க. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசிங்க. அழகாக இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் ஆழமான அன்பு இருக்கும். ஒரு பெண்ணிற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை உங்கள் தாயின் வளர்ப்பிற்கு தரப்படும் சான்றுங்க. பிரியம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக 100 வழிகளில் காண்பிக்க பெண்களால் முடியுங்க. ஆனால் நேரடியாக பெண்கள் சொல்வதை தவிர வேறு எதுவும் ஆண்களுக்கு புரியாதுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உடைந்து விடாதீர்கள். முடிந்தவரை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுங்கள். இல்லையென்றால் அவற்றை விட்டு முற்றிலுமாய் கடந்து விடுங்கள். உங்கள் அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உங்களை உடைந்து போக விட மாட்டார்கள்ங்க. ஒரு பெண்ணின் அதிகபட்ச ஆசை தனக்குள் இருக்கும் சிறிய ஆசையை அன்பினால் நிறைவேற்றும் ஒரு ஆண் கிடைப்பது மட்டுமேங்க. எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாதுங்க. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டுங்க. கை நீட்டி கடன் வாங்கியவன் கடன் கொடுப்பவனால் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பல நேரங்களில் வாயிருந்தும் பேச முடியாத ஊமையாகிறான்ங்க. நன்றி.